வெல்கம் டு ஃப்ரீ லேர்னர்ஸ் கார்னர். வழமை போல் இன்றும் நாங்கள் முக்கியமான ஆங்கில ஸ்போக்கன் இங்கிலீஷ் வசனங்களை எப்படி பேசுகிறேன்னு பார்ப்போம். நாங்கள் ஷாப்பிங் போக இருந்தோம், ஆனால் கார் பழுதடைந்து விட்டது. நாங்கள் கிளம்ப போகின்ற நேரம் மழை பெய்ய ஆரம்பித்தது. அவர் தூங்க போனார், ஆனால் யாரோ கதவை தட்டினார்கள். அவர்கள் கால்பந்து விளையாட போனார்கள், ஆனால் மழை பெய்ய ஆரம்பித்தது. இது போன்ற மிக பிரயோசனமான வசனங்களை எவ்வாறு இலகுவாக ஆங்கிலத்தில் பேசலாம் என்று இன்று பார்ப்போம். இதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது, முதலாவது எழுவாய் சப்ஜெக்டையும், அதன் பிறகு வாஸ் அல்லது இறந்த காலம் என்பதனால் நாங்கள் செய்ய இருந்தோம் ஆனால் செய்ய முடியவில்லை, அவ்வாறான விடயங்கள் இறந்த காலமாக ஆகையால் நாங்கள் வாஸ் அல்லது போட்டு about to என்ற சொல்லை சேர்த்துக்கொள்ள வேண்டும். was about to அல்லது were about to. was about to நாங்கள் பாவிப்பது சிங்குலர் ஒருமை சொற்களுக்கும், சப்ஜெக்ட் ஒருமையாக வந்தால் was about to என்றும், சப்ஜெக்ட் பன்மையாக வந்தால் were about to என்றும் பாவிக்க வேண்டும். அதன் பின்னர் பேஸ் வேர்பையும் அதன் பின்னர் பட் என்ற சொல்லையும் பாவித்து எங்களுக்கு தேவையான வசனங்களை போட்டு முடிக்க வேண்டும். இங்கு நாங்கள் நாங்கள் என்ற சப்ஜெக்டை சேர்த்திருக்கிறோம். என்றால் பன்மை, அதனால் நாங்கள் were about to போடுகிறோம். இதே இடத்தில் he, she, it ஏதாவது அவள், அவன், அவர், நான் ஆகிய ஏதாவது ஒருமை சொல் சப்ஜெக்டாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் நாங்கள் was about to பயன்படுத்த வேண்டும். அதனால் இங்கே என்றது பன்மையினால் were about to பயன்படுத்தியிருக்கிறோம். அதன் பின்னர் நாங்கள் செய்கிற வேலை, அதாவது பேஸ் verb வினை சொல்லை போட வேண்டும். we were about to go, எங்கு செல்லிருந்தோம்? ஷாப்பிங். ஆனால் பட் the car broke down, கார் உடைந்து விட்டது. பாருங்கள், இங்கே we were about to go shopping, நாங்கள் ஷாப்பிங் போக இருந்தோம், நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் பட் the car broke down, கார் பழுதடைந்து விட்டது. கார் என்ற ஒரு எழுவாயையும் broke down என்ற பயனிலையும் சேர்த்து செப்பரேட்டாக இன்னொரு வசனத்தை உருவாக்கி நாங்கள் முதல் வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் பட்டுடன் இணைத்து கொண்டிருக்கிறோம். we were about to go shopping, நாங்கள் ஷாப்பிங் போக இருந்தோம். பட் ஆனால் the car broke down, கார் பழுதடைந்து விட்டது. I was about to cook, நான் சமைக்க இருந்தேன். இங்கே நீங்கள் பாருங்கள், I என்ற ஒருமை சிங்குலர், அதற்கு was about to சேர்த்திருக்கிறோம். அதன் பின்னர் நான் செய்ய வேண்டி இருந்த வேலையை குக் என்ற வேர்பை சேர்த்திருக்கிறேன். I was about to cook, நான் சமைக்க இருந்தேன். I was about to study, நான் படிக்க இருந்தேன். I was about to draw, நான் வரைய இருந்தேன். அதை மாதிரி ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டி இருந்த வேலையை போட்டுவிட்டு பட் ஆனால் the electricity went off, ஆனால் மின்சாரம் போய்விட்டது. I was about to cook, நான் சமைக்க இருந்தேன். பட் the electricity went off, ஆனால் மின்சாரம் போய்விட்டது. இங்கு நாங்கள் was about to அல்லது were about to பட்டுடன் சேர்த்து பாவித்திருக்கிறோம். I was about to leave, நான் கிளம்ப போகின்ற நேரம், நான் கிளம்ப இருந்தேன். அப்பொழுது but it started raining, it started அது ஆரம்பித்தது. என்னது? மழை பெய்ய, raining. I was about to leave, நான் கிளம்ப போகிற நேரம். but it started to rain, நான் கிளம்ப பார்த்தேன், ஆனால் மழை பெய்ய ஆரம்பித்தது. she was about to call you, அவள் உங்களை அழைக்க போனாள், அவள் கால் எடுக்கத்தான் போனாள். பட் ஆனால் her phone battery died, அவளது ஃபோன் பேட்டரி சார்ஜ் இறந்து விட்டது. she was about to call you, அவள் உங்களை அழைக்க போனாள். she was about to write, அவள் எழுத போனாள். she was about to wash her clothes, அவளது ஆடையை கழுவ போனாள். அவ்வாறு எங்களுக்கு ஷீயுடன் was about to சேர்த்து நாங்கள் செய்ய இருந்த வேலையை போட்டு எங்களுக்கு வசனத்தை தொடங்கலாம். இப்போது பார்ப்போம். he அவன் was about to, was about to என்றால் அவன் என்றது ஒருமை, அதனால் was about to சேர்த்திருக்கிறேன். he was about to sleep, அவன் தூங்க போனான். ஆனால் but someone knocked the door, knocked என்றால் கதவை தட்டுதல், அது தட்டுதல். someone யாரோ
தட்டினார்கள் the door கதவை. someone knocked the door. இங்கே knock என்றால் தட்டுதல். knocked ஈடி சேர்த்திருக்கிறோம், அதனால் இது இறந்த காலம். someone knocked யாரோ தட்டினார்கள் the door கதவை. he was about to sleep அவன் தூங்க போனான். but someone knocked the door யாரோ கதவை தட்டினார்கள். இங்கே was about to வையும் பட்டுடன் சேர்த்து பாவித்திருக்கிறோம். I was about to நான் செய்ய இருந்தேன். என்ன செய்ய இருந்தேன்? open the door கதவை திறக்க போனேன். I was about to open the door நான் கதவை திறக்க போனேன். பட் ஆனால் ஒரு சத்தம் கேட்டது. I heard எனக்கு கேட்டது. a noise ஒரு சத்தம். I heard a noise ஒரு சத்தம் கேட்டது. நான் கதவை திறக்க போனேன், ஆனால் ஒரு சத்தம் கேட்டது. ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய போனோம், ஆனால் எங்களால் செய்ய முடியவில்லை அல்லது எங்களுக்கு ஏதோ நடந்தது என்றதை குறிப்பிடுவதற்காக was about to but அல்லது were about to but நாங்கள் பாவிக்கலாம். she was about to go out அவள் வெளியே போக போனாள். but ஆனால் her friend arrived அவளின் தோழி வந்து விட்டாள். பட் ஆனால் her friend அவளுடைய தோழி. her என்றால் அவளுடைய, friend என்றால் தோழி. her friend வந்து விட்டாள் arrived. she was about to go out but her friend arrived அவள் வெளியே போக போனாள், பட் ஆனால் அவளின் தோழி வந்து விட்டாள். we were about to start the class. we இங்கே பன்மை, அதனால் was பாவிக்க கூடாது, were about to பாவித்திருக்கிறோம். we were about to start the class நாங்கள் கிளாஸை அதாவது தொடங்க போனோம். பட் ஆனால் the teacher was late ஆசிரியர் தாமதமாக வந்தார். we were about to start the class but the teacher was late நாங்கள் வகுப்பை தொடங்க போனோம். இப்போது நாங்கள் எங்களது வேலையை தொடங்க போனோம் என்றால் we were about to start our work. but the teacher was late ஆனால் ஆசிரியர் தாமதமாக வந்தார். he was about to buy the ticket அவன் டிக்கெட் வாங்க போனான். பட் ஆனால் he changed அவர் மாற்றிக்கொண்டார். he changes என்று வந்தால் மாற்றுகிறார் நிகழ்காலம். இங்கே ஈடி சேர்ந்திருக்கிறது வேர்பிக்கு, அதனால் he changed அவர் மாற்றிக்கொண்டார். எதனை? his mind அவரது கருத்தை, மனதை மாற்றிக்கொண்டார். he was about to buy the ticket அவர் டிக்கெட் வாங்க போனார். பட் ஆனால் he changed his mind கருத்தை மாற்றிக்கொண்டார். I was about to cross the road நான் சாலையை கடக்க போனேன். ஆனால் பட் a car came fast ஒரு கார் வேகமாக வந்தது. கார் என்றால் கார், came என்றால் வந்தது. car came fast என்றால் வேகமாக. அப்போ இங்கே நாங்கள் 2 வசனங்களை பட்டுடன் ஒன்றாக இணைத்திருக்கிறோம். I was about to cross the road நான் cross பண்ண போனேன், ஆனால் முடியவில்லை. ஏன்? but a car came fast a car ஒரு கார் வேகமாக வந்தது. she was about to drink water அவள் தண்ணீர் குடிக்க போனாள். but ஆனால் the glass fell down கண்ணாடி அதாவது glass கீழே விழுந்து விட்டது. கண்ணாடி குவளை கீழே விழுந்தது. glass fell down. she was about to drink water but the glass fell down. ஆகவே எழுவாய்க்கு பின்னால் எழுவாய் ஒருமையாக இருந்தால் was about to என்றும் எழுவாய் பன்மையாக இருந்தால் were about to என்றும் பாவித்து நாங்கள் செய்த வேலையை போட்டுவிட்டு பட்டுடன் மற்ற வசனத்தை இணைக்க வேண்டும். தே அவர்கள் பன்மையாகையால் they were என்று பாவித்திருக்கிறோம். they were about to play football அவர்கள் கால்பந்து விளையாட போனார்கள். பட் ஆனால் it started ஆரம்பித்தது. என்னது ஆரம்பித்தது? raining மழை பெய்ய ஆரம்பித்தது. அதனால் அதை செய்ய முடியவில்லை. ஆகவே நாங்கள் ஏதோ ஒன்று இறந்த காலத்தில் செய்ய போனோம், ஆனால் எங்களால் முடியவில்லை, ஏதோ தடங்கள் ஏற்பட்டு விட்டது என்பதை குறிப்பிடுவதற்காக இந்த முறையை பயன்படுத்தலாம். they were about to play football but it started இப்பொழுது லெசன் சமரியை பார்ப்போம். I நான், he அவன், she அவள், it அது சிங்குலர் ஏதாவது ஒருமை சொல் வந்தால் நாங்கள் was about to சேர்க்க வேண்டும். அதைத் தொடர்ந்து வேர்பை நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன செய்ய நினைத்தோம் என்ற வேர்பை அந்த இடத்தில் போட்டுவிட்டு அதன் பிறகு பட் என்ற சொல்லை சேர்க்க வேண்டும்.
பட்டுக்கு பிறகு நீங்கள் சேர்க்க வேண்டியது மீதி வசனத்தை. ஐ வாஸ் அபவுட் டு, அதன் பின் வேர்ப், அதன் பின் பட், அதன் பின் மீதி வசனம். ஐ வாஸ் அபவுட் டு கோ, நான் போக இருந்தேன். பட் மை ஃப்ரெண்ட் கேம், ஆனால் எனது நண்பன் வந்தான். அதே போன்று பார்ப்போம். யூ, வி, தே ப்ளூரல், அதாவது யூ என்றால் நீ நீங்கள், வி என்றால் நாங்கள், தே என்றால் அவர்கள், ப்ளூரல் அதாவது பன்மை சொற்களுக்கு நாங்கள் அபவுட் பாவிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து வேர்ப் நாங்கள் பாவிக்க வேண்டிய வினை சொல்லையும், அதைத் தொடர்ந்து பட்டையும், அதைத் தொடர்ந்து மீதி வசனத்தையும் பாவிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இன்றைய லெசன்ஸ் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று. For more useful lessons, please subscribe our channel, like and share. Free Learners Corner. In our next video, நீங்கள் நேரத்துக்கு வர இருந்துச்சு தானே, நீங்கள் ஹோம்ஒர்க் முடிக்க இருந்துச்சு தானே, அவங்க கூட்டத்துக்கு வர இருந்துச்சு தானே, நான் இன்று சமைக்க இருந்துச்சு, நீங்கள் மருந்து எடுத்து வர இருந்துச்சு. இது போன்ற மிகவும் யூஸ்ஃபுல்லான லெசன்ஸ் மிக இலகுவாக தமிழ் விளக்கத்துடன் எமது அடுத்த வீடியோவில் பதிவிட இருக்கின்றோம். ஆகவே எமது யூடியூப் சேனலை செய்ய மறவாதீர்கள். தேங்க்யூ.